வசனம் தெரியாமல் நான் இதை எடுக்கலை. இது உங்களுக்கு தெரிய மாட்டேனுது. என்ன எடுக்கிற வசனங்களையே எடுத்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியானவர் நம்மளோட இந்த நாடில் பேசும்படியாக நம்ம ஜபிக்க போகிறோம். முதலாவது கண்களை மூடி நம்ம ஜபிக்க போகிறோம். ஆவியானவரே, இந்த நாடில் நீர் என்னுடைய கண்களையும் செவிகளையும் திறந்தருளும்படியாக சொல்லி ஜபிக்கிறோம். நீங்கள் எங்களோட பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு அதன்படி நடக்க, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது சொல்லி ஜபிக்கிறேன். இடையூறெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் எங்களை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் எங்களை உருவாக்கலை. நீங்கள் உருவாக்கினதான அந்த நோக்கம் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்களையும் காதுகளையும் கர்த்தர் இந்த நாட்களில் திறந்தருளும்படியாக சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 139 அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாக இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜபிக்கிறோம். நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய கருவியில் உருவாகுவதற்கு முன்பாகவே நீர் எங்களை பார்த்திருக்கிறதான தேவன். எங்களை ஆராய்ந்து எங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சோதித்து எங்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மை தேவன் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை உணர முடியாதபடிக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய இருதயம் சிந்தை தேவையில்லாத பாரங்களினாலும் பயங்களினாலும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நம் மூலமாக அவரால் நிறைவேற்ற முடியாதபடிக்கு நாமே தடைகளாக இருக்கிறோம். அந்த தடைகள் இந்த நாட்களில் உடைய வேண்டும். நீங்களும் நானும் யார்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், நான் யார் அப்படின்னு. தேவன் நிச்சயம் உங்களோட பதில் சொல்லுவார். நீ என்னால் அழைக்கப்பட்டவன், நீ என்னால் அன்பு கூறப்பட்டவன், நீ என்னால் அபிஷேகிக்கப்பட்டவன். என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே? என்னை துதிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மற்றதெல்லாமே இதுக்கப்புறம் தான். தேவனுடைய திட்டமும் சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக நாம் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்ம எல்லாரை குறித்துமே தேவன் ஒரு புஸ்தகத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். உங்கள் எல்லாத்த குறித்துமே உங்களை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது. ஒருவேளை கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய புருஷனை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது, உங்களுடைய மனைவியை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது, உங்களுடைய தொழிலை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது, உங்களுடைய படிப்பை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் எழுதியிருக்கிற பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அற்பமான வயசுலேயே இறந்து போயிருக்கிறாங்க. நல்லா இருக்க வேண்டியதான அவங்க பாதி வாழ்க்கையிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. காரணம் தெரியுங்களா? அவங்களோட தேவன் உண்டாக்கினார், எதற்காக உருவாக்கினார்ன்றதே அவங்களுக்கு தெரியாததுனால அவங்களுக்கு தெரிந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்து குடித்து வெறித்து தன்னுடைய உடம்பை கெடுத்து கொண்டு தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சுடுகாட்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க. உபயோகப்படுத்த வேண்டியதான பாத்திரங்கள், தேவனால் உபயோகப்படுத்த வேண்டிய பாத்திரங்கள், தேவனுக்காக உபயோகப்படுத்த வேண்டியதான பாத்திரங்கள் இன்றைக்கு மண்ணிலே புதைந்து இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் மண்ணிலே புதைந்திருப்பதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. மண்ணிலே புதைந்திருந்ததான நம்மை தோண்டி எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய நாமத்தை நமக்கு தரித்து அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை கழுவி சுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இதை அறியாதபடிக்கு நம்ம மிகவும் வேதனையோடு கவலைகளோடு இருக்கிறோம். நிறைய பேருடைய இருதயம் சிந்தையை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆண்டவர் கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் எவ்விதமாக இருக்குன்னு சொல்லி
முதலாவது எனக்கே தெரியல என் சிந்தை எப்படி இருக்குதுன்னு. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த நேரம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்குது, அடுத்த நேரம் கவலையாக இருக்குது. இந்த சந்தோஷம் போய் கவலை எப்படி வந்துச்சு? எனக்குள்ள என் மூளை பகுதியில் ஏதோ ஒரு உடைந்து போன ஒரு திறந்திருக்கிற பகுதி உண்டு. அதை பயன்படுத்தி சத்துருவானவன் என்னுடைய சிந்தைகளுக்குள்ளாக நுழைந்து தேவையில்லாத கற்பனைகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும் உருவாக்கி இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த யோசனையிலேயே என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தை இருக்கும். மற்றவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. மற்றவங்களாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, என் வாயில் பாட்டு பாடினாலும் என் இருதயமும் என் சிந்தையும் வேறு எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. தேவன் அதற்காக நம்மை உருவாக்கவில்லை. அவரை தியானிக்கும்படியாக தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவரை தியானிக்கிறதான தியானம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரை குறித்தும் ஒரு புஸ்தகம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்குது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம 21ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை அவர் நன்றாக அறிந்திருந்தார். எதற்காக இந்த பூமிக்கு பிதா அவரை அனுப்பினார், தான் என்ன செய்யணும்னு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த எண்ணம் இயக்கம் எல்லாம் அவருடைய இருதயத்திலும் அவருடைய சிந்தையிலும் நிறைந்திருந்ததினால தான் அவருடைய ஊழியம் வெற்றிகரமான ஊழியமாக இருந்தது. ஒருவேளை அந்த அவருடைய குறித்து அந்த நோக்கம் அவர் அறியாமல் இருந்திருந்தா, நம்மள மாதிரி இருந்திருந்தா 10 நாள் ஜெபம் பண்ணியிருப்பார், 12ஆவது நாள் தூங்கி போயிருப்பார். ஆனால் அவர் இரவும் பகலும் எப்பயுமே ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆத்துமாக்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நம்ம இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, படிக்கிறதுக்காக ஆரம்பித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவினைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. இப்போது தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து அந்த நாசரேத் ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற ஜெப ஆலயத்துக்குள்ளே போகிறார். தம்முடைய வழக்கத்தின்படி அவர் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறார். அது மாதிரி ஒரு நாள் அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே எப்பயும் போகிறது போல் அவர் வரும்பொழுது அவருடைய கையில் ஒரு புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் திறக்கிறார். விரித்த போது அதில் இருக்கிற வசனம் அவரை குறித்ததான தெளிவான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவருடைய விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இப்போது ஒரு விஷயம் கூட, பிதாவினுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக தன்னுடைய சிந்தையில் கொண்டு வந்து வச்சிட்டார். இப்போ நாம் படிக்கும் பொழுது அந்த வேதத்தை எப்படி படிக்கிறோன்னு தெரியல. வேகமாக ஏதோ வாசித்து முடிக்கணுமேன்னு படிப்போம், இல்லைன்னா ஒரு கதை மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதை படிப்போம். என்னாகும் புஸ்தகம்லாம் படிக்கவே மாட்டோம், புரியவே புரியாது. இன்னும் சில புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இவனுக்கு அவன் பிறந்தான், அவனுக்கு இவன் எவனோ பிறந்துட்டு போகிறான் எனக்கு என்ன அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவான், அதை மூடி வச்சுடுவோம்.
ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு ரட்சிக்கப்பட்டாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமிலிருந்து ஆதாமிலிருந்து யார் 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 பிறந்தார்னு 3 தலைமுறை வரலும் அப்படியே சொல்கிறார். இதை படிச்சுட்டு அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னா, அவர் யோசித்து பார்த்தாராம், எங்கள் அப்பா பேர் தெரியும், எங்கள் தாத்தா பேர் தெரியும், எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர். எத்தனை பேர்த்துக்கு உங்களுடைய தாத்தாவை தெரியும்? தாத்தாவுடைய தாத்தாவை தெரியுமா? தெரியாது. அப்போது அவர் பார்த்தாராம், இது எப்படி இவ்வளோ காரியங்களாக இப்போ எழுதி வச்சுக்கணும், இது உண்மை அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஆண்டவர் இடத்துல அவர் தன்னை அர்ப்பணித்தாராம். பின் நாட்களில் அவர் ஒரு பெரிய ஊழியமாக இருந்தார். அப்போது நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அது வீணாக எழுதி வைக்கல. அதில் இருக்கிறதான ஒரு சின்ன உறுப்புகள் கூட என்ன பண்ணாதான், அழிக்கவே முடியாதான். ஆனால் அதை அழிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல வேதங்களை பிடிச்சி எரிக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். அநேக புற மதத்தினர்கள் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய திரளான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்து நண்பர்கள் நிறைய பேர் திரளானவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க எப்படியோ சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க, இல்லைன்னா சொப்பனத்தில் மூலமாக கனவு மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு காட்சி கொடுத்து நான் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அதை அறிந்து கொண்டு இன்றளவும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் ரகசிய கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, வீட்டுக்கே தெரியாது, அந்த ரகசியமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க நெருக்கம் அப்படி, அவங்களுடைய குடும்பம் அப்படி. ஆனால் அந்த சூழ்நிலையிலையுமே ரகசியமாக இருக்கிறவர்கள் உண்டு. நமக்கு எல்லாமே தெளிவாக ஆண்டவர் நமக்கு நல்ல நன்மையான வாசல்களை திறந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், நல்ல நேரத்தை கொடுத்துருக்கிறார். கையில் நல்ல ஒரு பைபிள் ஒன்று இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு வேதமே இல்லாத கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு வேதம் புஸ்தகம் இல்லாத கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு தட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 18, 10, 20 தட்டு இருக்கும். ஆனால் ஒரு பைபிளே இருக்காது. போனால் ஊழியக்காரர் சொல்கிறாரு, வாசிக்கிறோம் ஏதோ அப்படி, அந்த மாதிரி இல்லை. நம்ம எல்லாருமே கர்த்தர் அதுக்காக தான் நம்மை உருவாக்கியிருக்கிறார். அவருடைய வேதத்தை தியானம் செய்யணும். வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுவும் இரவும் பகலும். நமக்கு பகல்லையே தியானம் பண்ண முடியல, இரவு நேரத்தில் எப்படி தியானம் பண்ணுறது? நிறைய பேர் தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்துக்கோ வச்சுக்கோங்க, அது வாசித்தா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி. அப்படி தூக்கம் வராததுக்காக நம்ம வேதத்தை வாசிக்கக்கூடாது. தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கார் அதை வாசிக்கும் பொழுது தான் நம்முடைய தேவன் யார், உங்களை எதற்காக உருவாக்கினார், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு அதன் மூலமாக நம்மளால் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புஸ்தகம் ஒன்று இருந்தது, அதை அவர் தெரிந்து கொண்டிருந்தார். அதனால் அவர் இந்த பூமிக்கு வந்ததான நோக்கத்தை அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அடிக்கடி அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்களை அவர் வாசித்து பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு பெரிய கட்டளையை பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கு கூட கொடுத்துருந்தார். அந்த அந்த வேத புஸ்தகத்தை நீ ஒரு நகல் எடுத்து நீ உனக்காக வைத்துக்கொள் என்று சொல்லி ராஜாக்களுக்கு ஆண்டு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். அதை நீ வாசி, அப்போ நீ ஒரு நாளும் தவறி போக மாட்டே அப்படின்னு சொல்லி. அதை வாசித்து கொண்டிருந்ததான தாவீது, அவர் பாருங்கள் எவ்வளோ காட்டில் தான் இருந்தார், ஆனால் அற்புதமாக அவருக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க தேவன் உதவி செய்தார். இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானம் செய்து கொண்டிருந்தார். சங்கீதத்தில் அவர் நிறைய தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அதை குறித்து அவர் விவரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 139ஆம் அதிகாரம். பதினாறாம் வசனம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. நம்முடைய கருவே உண்டாகலையா, நம்முடைய உடல் உறுப்புகள் எதுவுமே உருவாகலையா, ஆனால் அது என்னைக்கு உருவாகும், இவனை எதற்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய புஸ்தகத்தில், உங்களுக்கென்று குறிப்பிட்டிருக்கிற புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நமக்கு எதற்காக படிக்கிறோம் அப்படின்னு தெரியல. நிறைய பேருக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, இல்லைங்களா? ஏதோ கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு புள்ள குட்டிகளை பெற்று ஏதோ கொஞ்ச நாள் இருந்து வயசாகி செத்து போகிறது. அதுக்காகவா கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு? அது தெரியாதனால தான் கணவனும் மனைவிக்கும் ஒரு புரியாத ஒரு சண்டை ஒன்று வந்துடுது. கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழித்து ஒரு முறை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சான். என்னுடைய பாஸ்டர் சொன்னார், அவருடைய திருமண ஆராதனையில் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், 40 வருஷம் ஆயிடுச்சான் கல்யாணம் ஆகி. அப்போது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனப்போ எங்கள் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க பாஸ்டருக்கு முன்னாடியே. பாஸ்டர் சரிம்மா இப்படி அப்படின்னு அவருக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்களாம், இன்றைக்கி தான் யார் தெரியுது நீ யாருன்னு அப்படின்றாங்களாம். உடனே அவர் இன்றைக்கி தான் தெரியுது நீ யாருன்னு அப்படின்றாராம். அப்போ இவங்க கல்யாணம் ஆகி 40 வருஷம் எதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அன்றைக்கி திருமண நேரத்தில் நீ நான் உண்மையாக நேசிப்பேன், சாகர வரல இறுதி வரல நான் அவனை நேசிப்பேன்லாம் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சொல்கிறத திருப்பி சொல்லலைங்க, நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன்றார் அவர். அப்போது கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப புரிஞ்சு கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்தை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார்? பிள்ளைகளை எதற்காக கொடுத்துருக்கிறார்? உங்களுடைய சந்ததியை நீங்கள் வளர்க்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கிருபையாக தேவன் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவனால் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நம்ம கோப நேரத்தில் ஆத்திர நேரத்தில் நம்ம எப்படி திட்டுறோம் அந்த பிள்ளைங்களை? எருமை மாடு பைத்தியம் பிடிச்சவன பைத்தியக்கார நாயை, அந்த புள்ள பைத்தியக்கார நாயாக இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளை வீட்டில் வச்சுருப்பீங்களா, இல்லை நீங்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்களா? அதெல்லாம் யோசித்து பாருங்கள். ஏதோ நம்முடைய வாயில் வந்த வார்த்தைகளை நம்ம பேசி அந்த பிள்ளைகளை இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முறை திருச்சிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு ஒரு மகனுக்காக பெண் பார்க்க முடியாது போயிருந்தோம். அந்த வீட்டில் வரிசையாக எல்லா கிறிஸ்தவ வீடு தான். அதில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்தான். அந்த பையனுக்கு பேர் என்ன தெரியுங்களா? எகோவா. நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த பையன் சேட்டை பண்ணுறான். எகோவா தர்மம் தர்த்தனம் முடிச்ச நாய அப்படின்றாங்க. ஒரு முறை இஸ்ரேல் தேசத்துக்கு பார்ப்பதற்காக நிறைய பேர் டூரிஸ்டாக போயிருந்தாங்க. அங்கே போனவங்க பஸ்ஸில் இந்த ஃபாதர் பாட்டு இருக்கு இல்லைங்களா, கர்த்தர் நாமம் புகழணும், அதை ஒவ்வொரு பேராக சொல்லி எகோவா ஏரே எகோவா நிசி அப்படின்னு பாடி துதிச்சிட்டு போனாங்களாம். அப்போ அந்த கைடாக வந்தது அந்த இஸ்ரேல் தேசத்துக்காரரு, நாங்கள் இந்த பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ பயப்படுறோம், ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரீங்களே அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போது கர்த்தருடைய நாமம் ஒரு பெரிய வல்லமையுள்ள நாமம். அவருக்கு முன்னாடி யாராலையும் நிற்கவே முடியாது. அவர் பட்சிக்கும் அக்கினி, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். அப்போ அவருடைய நாமத்தை வைத்து கொண்டு நாம் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து தேவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் நீங்கள் நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க,
ஆனால் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரவே மாட்டேனுது. நம்ம முதலாவது தேவ சமூகத்தில் போய் ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணுற காரியம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையா? அது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீங்கள் இப்போ முதலாவது இந்த நாளில் ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய புஸ்தகத்தை எனக்கு காண்பீங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் என்ன வார்த்தை எழுதி வைத்திருக்கிறீங்க, அதை நான் அறிந்து கொள்ள, எதற்காக இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, எதற்காக இந்த தொழிலை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, எதற்காக இந்த படிப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் அறிந்து கொள்ளும்படியாய் என்னுடைய புஸ்தகத்தை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்தில் போய் அந்த புஸ்தகத்தை திறந்து பார்த்த பொழுது அவரை குறித்து பிதாவுடைய திட்டத்தை அறிந்து கொண்டார். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரை குறித்துமே தேவன் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எதற்காக அந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு அதில் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைக்குரிய ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தையும் நீங்கள் பார்க்கலாம், பரலோகத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய நாட்டை ஆட்சி செய்கிற ஆட்சியாளரை குறித்து ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். கடந்த நாட்டில் நான் ஒரு மனிதனுடைய சாட்சி கேட்டேன். அவர் நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரராக இருந்தார் ஆப்பிரிக்கா தேசத்தில். அவர் குறிப்பிட்ட இடத்துல இரவு நேரங்களில் போய் ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரை, என்னை குறித்து, என் தேசத்தை குறித்து நீ என்ன காரியம் வைத்திருக்கிறீங்க, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆண்டவர் அவரை எதற்காக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவருக்கு, நான் உனக்கு சில அதிகாரங்களை கொடுத்துருக்கிறேன், இந்த தேசத்தின் மேலே உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன், இந்த தேசத்தில் உன்னுடைய விருப்பம் இல்லாமல், உன்னுடைய வார்த்தையின்படி இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் இந்த இடத்துல வந்து ஆட்சி செய்ய முடியாது, அதை நான் உன் கையில் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அப்போது ஒரு முறை உலக இந்த இவங்க இருக்காங்கல்லாம், குறி சொல்கிறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, அவங்க எல்லாமே அந்த தேசத்தில் ஒரு மாநாடு போட்டாங்களாம். இந்த செய்தி இவருக்கு கிடைச்சது. உடனே அந்த குறிப்பிட்ட மனிதர்களை போய், நீ அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணணும். என் தேசம், என் எல்லையில் எனக்கு விருப்பமான இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம், நீ யார்? இது என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது, என்னுடைய அதிகாரத்திற்குள்ளே இருக்கிறது, நீ இங்கே வந்து எதையுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரங்க, சூனியக்காரங்க, அவங்களுக்கு முடிவு எல்லாம் வேதத்தில் எங்கெல்லாம் வசனம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அந்த மனுஷனுக்கு வாசித்து காமிச்சு, இப்போ நான் சொல்கிறேன், இங்கே வந்து செஞ்சின்னா நீ வரும்பொழுதே நீ செத்து போயிடுவ அப்படின்னாராம். அப்படியா, சேலஞ்ச் பண்ணலாமா? சேலஞ்ச் பண்ணலாம். இவர் தைரியமாக, ஆண்டவர் அழைத்ததினாலே, ஆண்டவருடைய கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்ததினால இவர் தைரியமாக பேசுகிறார். அந்த மனிதன் புறப்படும் பொழுதே திடீரென்று அவருக்கு ஒரு மரணம் சம்பவிச்சிருச்சு. அவருடைய வர வழியில் வாகனத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் இது பண்ணுவோன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த மாநாடே நடத்த முடியல. அதே நாளில் இவர் வந்து அந்த தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒரு மாநாட்டை ஒன்றை வைத்து மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி நான் அந்த மனிதனுடைய சரித்திரத்தில் படித்தேன். எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்போது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய தேசத்தை யார் ஆளுகை செய்யணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவங்க தான் உங்களுடைய தேசத்தின் மேலே ஆளுகை செய்வாங்க. அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உகாண்டா அந்த தேசத்தினுடைய எத்தனையோ அதிபர்கள் இவருடைய விருப்பத்தின்படி தான் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சாங்களாம். இப்போ அவர் மரித்து போயிட்டார். அவர் இடத்துல வேறு அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இல்லை. ஆனால் இன்றைக்கி தேசத்தை காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் மேலே மந்திரவாதிகளும் சூனியக்காரருடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். இதை படித்ததுலேருந்து என்னுடைய ஜபம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நீங்கள் இருக்கிற பகுதியை உங்களுடைய அனுமதி இல்லாமல், உங்களுடைய விருப்பம் இல்லாமல் யாரும் அந்த இடத்துல ஆளுகை செய்ய முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. எனக்கு அந்த ஆசை, நான் இப்போ அதுக்காக தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் இந்த பகுதியினுடைய பலவான்களை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இந்த பகுதியை எங்கள் கண்ட்ரோலுக்குள்ள, ஆவியானவரை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் வரும்படியாய்
நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஜெபத்தில் நான் அதற்காக தான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இப்போ இந்த பகுதியை விட்டுருங்க. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் என் குடும்பத்தை நீங்கள் தான் ஆட்சி செய்யணும். என் குடும்பத்தில் எல்லையில் இருக்கிற எந்த பலவான்களும் நம்முடைய பாரம்பரியமாக தலைமுறை வழியாக அநேக தலைமுறைகளாக நம்மை கண்காணித்து கொண்டு கட்டி வைத்து நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிற பலவான்கள் என்று ஒருத்தன் இருக்கிறான். இவன் ஒவ்வொரு தேசத்தின் மேலேயும் இருக்கிறான், ஒவ்வொரு மாநிலத்தின் மேலேயும் இருக்கிறான், ஒவ்வொரு மாவட்டத்தின் மேலே இருக்கிறான், ஒவ்வொரு தாலுகாவின் மேலே இருக்கிறான், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு மேலே இருக்கிறான், ஒவ்வொரு தெருக்களின் மேலே இருக்கிறான், ஒவ்வொரு வீடுகளின் மேலே இருக்கிறான். தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலேயும் பலவான் ஒருத்தன் உண்டு. ஆனால் நம்முடைய கண்கள் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வாசிக்கிறோம். அடிக்கடி நான் சொல்கிறதான அந்த வார்த்தை தான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம கண்ணை திறந்துட்டா நமக்கு எதிர்த்து வருகிறதான, நமக்கு விரோதமாய் போராடுகிறதான, நம்முடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிறதான அந்த ஆத்துமாக்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுடைய கண்ணை திறந்தால் அவங்க பின்னாடி நிற்கிறதான அந்த பொல்லாத ஆவி வல்லமை எது என்று சொல்லி உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர முடியாததுனால தான் நீங்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறபடியினால உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் இருக்கிறத உங்களால் தெரிய முடியாமல் உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டே இருக்கிறீங்க. அதில் சஞ்சலமும் துக்கமும் கண்ணீரும் கவலையும் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு மேலே நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். என் குடும்பத்தை ஆவியானவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். சபையை நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். என்னுடைய தேசத்தை நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். நான் தொழில் செய்கிற இடத்த நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். என் பிள்ளைகள் மேலே நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். அவங்கள வழிநடத்தி கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக நான் இப்பொழுது எதிர்த்து போராடுகிறேன். அதற்காக நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளாமல் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போது உங்கள் குடும்பத்து மேலே உங்களுடைய ஆளுகை தான் இருக்கணும். பிசாசுடைய ஆளுகை இருக்கக்கூடாது. மந்திர சூனிய தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எழும்பி நிற்க வேண்டும். எழும்பி நிற்கிறதான நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த யுத்தத்தில் நம்மால் வெற்றி பெற முடியுமே ஒழிய மற்றபடி நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே, உங்களுடைய ஜெபங்கள் எல்லாமே, உங்களுடைய உபவாசங்கள் எல்லாமே, உங்களுடைய ஆராதனைகள் எல்லாமே, நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் எல்லாமே வீணான ஒரு காணிக்கையாக இருக்கும். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆண்டவர் இதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்மளால் உணர முடியல. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரலம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இந்த பூமிக்குரிய காரியங்களை அவர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுடைய சொத்து,
எதுவாக இருக்கணும், நீங்கள் சொத்து சேர்க்கிற இடம் எதுவாக இருக்கணும். இங்கே பூமியில் நீங்கள் சொத்தை சேர்த்திங்கன்னா அதெல்லாம் துருப்பிடிச்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். உங்களுடைய சொத்தை நீங்கள் எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். உங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே நிறைய பேர் பொத்தலான பைகளில் போட்டு கொண்டு இருக்கிறீங்க. நல்ல பையை தேவனிடத்தில் கேட்டு நீங்கள் வாங்கணும். இப்படிலாம் பூமிக்குரிய காரியங்களை சொல்லும் பொழுதே இவங்களுக்கு புரியல. அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்துக்குரிய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? காணப்படாத ஒரு உலகம் என்று ஒன்று உண்டு என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஊழியக்காரர்களும் அதை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காணப்படாத உலகத்தில் என்ன காரியங்கள் உங்களை குறித்து தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ, நீங்கள் பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தால் பிசாசு உங்களை குறித்து அவன் தீர்மானிச்சிருப்பான். அதுதான் இந்த பூமியில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மரண காரியம் சம்பவிக்குதுன்னா பரலோகத்து அந்த அந்த காணப்படாத உலகத்தில் அந்த காரியங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த குடும்பத்தில் இந்த ஆள் இப்படி இறந்து போகணும், அவர் எப்படி இறக்குவாருன்றதை சொல்லி நேரத்தை குறித்து அவர் தெளிவாக அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த வானத்தில் இருக்கிறதான காணப்படாத உலகத்தில் ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நடக்கும்படியாக அனுமதித்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த காரியங்களை மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காணப்படாத உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்க்கறதான உலகத்தை என்னால் சரியாக பார்க்க முடியலையா? காணாத உலகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? அப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, கண்ணீர் விட்டு அழுதுகிறீங்க, ஆனால் உங்களுடைய காரியங்கள் மாறவே மாட்டேனது. நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன எழுதி வைச்சிருக்கிறீங்களோ அதை பார்க்கும்படியாக அந்த புஸ்தகத்தை எனக்கு காமிங்க, இல்லைனா அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அதற்குரிய காரியங்களை அவர் தெளிவாக வெளிப்படுத்துவார். இதை அறியாமல் இன்னும் நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆலயத்தில் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, எத்தனை உபவாச கூட்டத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் சரி, எத்தனை சுவிசேஷ கூட்டத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் சரி, எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாலும் சரி, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இருக்காது. இன்றைக்கி நிறைய சுவிசேஷம் சொல்கிறவங்க சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சுவிசேஷத்தை கேட்டு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சுவிசேஷம் சொல்கிறவருடைய வாழ்க்கையில் சில திட்டங்கள், பிசாசுடைய திட்டங்கள், சில அழிவுக்குரிய திட்டங்கள் அது குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு வெளியில் போய் விடுதலையோட சத்தியத்தை சொல்ல முடியல. உங்கள் குடும்பத்திலே இப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் எங்கே எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்படி ஒரு வெட்கத்திலையும் அவமானத்திலையும் தைரியமாக சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல முடியாதபடிக்கு பிசாசு நம்முடைய வாயை கட்டி வைத்திருக்கிறான். தேவன் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் கர்த்தர் செய்யும்படியாக தேவன் இந்த நாளிலே உங்களோடு இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்து அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய சந்ததியில் ஒரு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் செய்கிற தொழிலில் இன்னும் மேன்மேலுமாய் மேலும் மேலுமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுக்கிறவராக அவனை கர்த்தர் மாற்றிடுவார். அப்போ இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கடன் தான் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. கடன் கொடுக்கறதுக்கு சூழ்நிலை என் வாழ்க்கையிலேயே வரல. கடன் வாங்குறதான அந்த சூழ்நிலை இன்னும் மாறல. எத்தனை பேர் இதை குறித்து நினைக்கிறோம்? இந்த வாக்குத்தத்த வார்த்தை தேவன் சொன்னது எனக்காக சொல்லியிருக்கிறாரு.
அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிச்சயமாகவே செயல்படும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அது நடக்கவே மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். அது அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு மீட்டிங் போயிருந்தாராம். அந்த மீட்டிங்கில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஆண்டவர் உணர்த்தினாராம், அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, நீ அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. உடனே ஒரு பிரசங்க நேரத்தில் அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட சொன்னாராம், உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னாங்க. அந்த அம்மா எனக்கு இல்லை அப்படின்னாங்களாம். சொன்ன இல்லை, உங்களுக்கு கேன்சர் இருக்குது ஆண்டவர் சொல்லிக்கிறார். இல்லை, அப்போ நான் சொல்கிறது பொய்யா? அப்போ எனக்குள்ளே இருந்து பேசுகிற தேவன் பொய்யானவரா? உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அம்மா அழுதாங்களாம். ஆமாம், எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி நான் ட்ரீட்மெண்ட் போனேன். ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், நீங்கள் இனிமேல் உங்கள் வாயினால் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் பாசிட்டிவாக கன்ஃபார்ம் பண்ணணும், கேன்சர் இல்லை கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இவர் சொன்னாராம், எத்தனையோ பேர் இந்த மாதிரி பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணி செத்து போய் குழியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்திலேயே அவங்களுடைய அந்த கேன்சர் கட்டி மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் விசுவாச அறிக்கை செய்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம விசுவாச அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த விசுவாச அறிக்கை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா? தேவன் உங்களுக்கு சொன்னாரா? பின்ன எப்படி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறீங்க? விசுவாச அறிக்கை செஞ்சால் அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணுமா இல்லையா? ஏன் ஏற்படுத்த மாட்டேனுது? இப்படி மாறாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் இருக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் மாறாமல் இருக்கும் பொழுது, இதை நாம் தேவ சமூகத்தில் இருக்கிற பரலோக நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது, ஹெவன்லி கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நம்ம சொல்லணும். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து பார்க்கலாமா இருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுக்கு தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இப்போது இந்த இடத்துல ஒரு நியாயாதிபதியை கத்த சொல்கிறாரு. அவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்ததான நியாயாதிபதி. அந்த பட்டத்தில் ஒரு விதவை இருக்கிறார். அவளுக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். இப்போ நாமெல்லாம் விதவைகள் அல்ல, நம்மெல்லாம் மனவாட்டிகள். இப்போ நமக்கு எதிராளி ஒருத்தன் உண்டு இல்லைங்களா? எதிராளி இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே எதிராளி இருக்கிறவங்க
எதிராளி இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இருக்கணும். நமக்கு எதிராளி யார்? பிசாசு. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நானும் அவைகளுக்கு ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுப்பேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? எதற்காக வந்தார்? நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக. ஆசீர்வாதத்திலிருந்து நமக்கு ஒரு சாபத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, குறைவில் இருக்கிறதான நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கும்படியாக, பலவீனத்தில் இருக்கிறதான நமக்கு பலனை கொடுக்கும்படியாக, தடைப்பட்டிருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரை குறித்து வைத்திருக்கிற புஸ்தகத்தில் பிதா எழுதி வைத்ததான அதை அவர் அறிந்திருந்தார். அதற்காக தான் வந்தார். அதை செய்து முடித்தார். இப்பயும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நம்மை மறுபடியுமாக வந்து சேர்த்து கொள்ளும்படியாக அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார் பிதா. அந்த நேரத்தில் அவர் மறுபடியும் வருவார். நம்ம நிறைய நேரத்தில் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம். பிதாவுடைய அனுமதி இல்லாமல் அவர் வர முடியாது. எல்லாத்தையுமே பிதாவானவர் தேவனுக்கு இயேசுவுக்கு தெரியப்படுத்தினவர். வருகையை குறித்து அவர் தெரியப்படுத்தலைன்னு சொல்லியிருக்குது. இயேசுவுக்கும் அது தெரியாதான். அப்போது அந்த மணவாட்டியை போய் கூட்டி வரும்படியாக மணவாளனை ஆயத்தப்படுத்தி இந்த பூமிக்கு அனுப்பக்கூடியதான பிதா அவருக்கென்று ஒரு நேரம், ஒரு வேளை இருக்கிறது. அந்த வேளையில் மணவாளனை அனுப்பி மணவாட்டியாகிய நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஒன்றுமே ஒரு இது இல்லாமல் கேட்குறீங்களே. இயேசு வரவாருன்னா ஒரு சந்தேகம், எதை வந்தால் வந்துட்டு போகிறாருங்க நமக்குன்னு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது அதை உற்சாகத்தோடு கேட்கணும். இப்பயே நீங்கள் இப்படி சோர்ந்து போய்க்கிறீங்களே, இந்த பூமிக்குரிய காரியங்களில் நீங்கள் இப்படி சோர்ந்துறீங்கன்னா, பரலோகத்துக்குரியதான காரியத்தை, சத்தியத்தை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் எப்படி அதை விசுவாசிப்பீங்க? யோவான் 3:12 நம்ம வாசித்தோம். பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களையும் என்னையும் உண்டாக்கவில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த கிராமத்துக்குள்ள, இந்த இடத்துல, இந்த சபையை தேவன் உருவாக்கவில்லை. இது மனுஷனுடைய நோக்கம் அல்ல. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்றாம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போது நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய தீர்மானத்தின்படி, எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க, அதனால் நான் அந்த சபைக்கு வந்தாங்க, அவங்க சொன்னாங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு, இவங்க வந்து சொன்னாங்க, ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னு அவங்களுடைய இஷ்டத்தின்படி உங்களை பிறக்கலை. தேவனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களை சபையில் சேர்த்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. இது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது நீங்கள் பிறக்காமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்திருக்குமா? ஹல்லேலூயா. தேவனாலே பிறந்தவர்களை பிசாசு தொட முடியாது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொன்னால் பிசாசு உங்களை தொட முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பாரத்தினாலும் கவலையினாலும் கண்ணீரினாலும்
நீங்கள் காலமெல்லாம் அழுது கொண்டே இருக்க போகிறது கிடையாது. அப்போ முதலாவது நீங்கள், நான் தேவனால் பிறந்தவன், தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எப்படி அந்த நோக்கம் தெரியும்? நம்ம பொய் சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தில் போய் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசுவை நம்பினீங்க, அறிக்கை செஞ்சீங்க, அதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதில் உங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இதை தெரியாமல் நீங்கள் சபைக்கு வர்றதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஆராதித்து கொண்டு இருப்பதனால உங்களுடைய ஆராதனையில் எந்த மேன்மையும் யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு தான் சிறுமையும் கஷ்டமுமாக இருக்கும். உங்களுடைய எதிராளிகள் இல்லைன்னா உங்களுடைய விரோதிகள் சொல்லுவாங்க, கோயிலும் போயிட்டே இருக்கிற. இன்னும் சிலவங்களெல்லாம் இன்னும் ரொம்ப கேவலமாக சொல்லுவாங்க, தலைக்கு ஒரு முக்காடு ஒன்று போட்டுக்கிற இல்லைங்களா. நம்ம சர்ச்சில் அப்படி நிறைய பேரை சொல்லிக்கிறாங்க. போய் அங்கே கமந்தடிச்சுக்கிட்டு என்னமோ அல்லொழியான்ற என்ன உனக்கு நடந்தது? அப்போ நம்முடைய நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஏன்? நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கல. கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தார் என்று தெரிஞ்சுக்கல. எனக்கு எதற்காக இந்த குடும்பத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இந்த பிள்ளைகளை கொடுத்தது தேவன் தான், எதற்காக அவர் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வளர்க்க வேண்டிய பிரகாரமாக அந்த பிள்ளைகளை வளர்க்கலையே அப்படின்னு நிறைய பேர் காலம் போன கடைசியில் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நமக்கு காலம் போயிடுச்சுன்னு கடைசி நாட்கள் அல்ல, இனிமேல் தான் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது வேறு யார் கையிலையுமே இல்லை, அது உன் கையில் தான் இருக்குது. நீ இப்போ தேவ சமூகத்தில் கேளு, என்ன குறித்து நீங்கள் எழுதி வைத்திருக்கிற புஸ்தகத்தை எனக்கு பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னை குறித்து நீங்கள் போட்டிருக்கிற திட்டத்தை எனக்கு காமிங்க, அதை நான் பார்க்கணும். உங்களுடைய ஜெபம் இரவும் பகலும் இதுவாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய திருமண காரியத்தை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன், ஏதோ ஒரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோடனே அங்கே பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவரால் நியமிக்கப்பட்டதான அந்த பொண்ணையோ மாப்பிள்ளையவோ நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பொண்ணுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது குடும்பங்களுக்குள்ளார தான், சந்ததிகளுக்குள்ளார தான் பிரச்சனையே இருக்குது. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துடும். எதுக்குடா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கும் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும். அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை அந்த பாஸ்டர்கிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் நீ யாருன்னு தெரியுதுன்னு 40 வருஷம் கழித்து அந்த பொண்ணு அறிக்கை செஞ்ச மாதிரி அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அறிக்கை செஞ்சு எந்த பிரயோஜனமுமே இல்லை. வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, அதை பார்க்கும்படியாக என் கண்ணை திறங்காண்டவரேன்னு நம்ம இந்த நாட்களில் ஜெபம் பண்ணணும். இதுவரையும் கல்யாணம் பண்ணவங்க போகட்டும், மாற்ற முடியாது உங்களுக்கு. ஆனால் இருக்கிற காரியத்தை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இதுவரையும் நம்ம நடந்ததான அறியாமையினாலே நம்ம நடந்ததுனால தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. பிரச்சனையெல்லாம் போகட்டும், ஒரு புது பாதையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய பலனை, புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே கடந்த நாட்களை குறித்து, அதை குறித்து பயந்து கொண்டு, அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு, அதை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டு நம்ம அப்படிலாம் செய்யவே வேண்டாம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய திட்டத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என் கண்களை
திறந்தருளுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். இப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கேட்குற வார்த்தைகள் உங்களுடைய மூளை பகுதிக்குள்ளே போகாதபடிக்கு நிறைய பேரை சுற்றி பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் இருக்கிறது. அந்த அரண்கள் உடைக்கப்பட்டால் ஒழிய கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. ஏன்னா மேலே இருக்கிற உலகம், நம் பார்க்க முடியாத ஒரு உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே தீர்மானிக்கப்படுகிற காரியங்கள் தான் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை குறித்து நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், யோபுவினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதலாம் அதிகாரத்தில் அந்த யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் வசனம், ஊல்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். 7000 மாடுகளும் 3000 ஒட்டங்களும் 500 ஏறுமாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருகஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய ஸ்டேட்டஸு அந்த இடத்துல நமக்கு தெளிவாக புரியுது. அவன் ரொம்ப மோசமானவன் கிடையாது, நல்ல மனுஷன், துன்மார்க்கம் கிடையாது, தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனால் இவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை அவனுக்கு தெரியாது. இது எங்கே உருவானதுன்னு அவனுக்கு தெரியாது, உருவான நேரமும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா இவனுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது. அப்போ அவனுக்கு அது தெரியல. அந்த மேல் உலகத்தில் பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அவன் உண்மையாகவா அவங்கள பின்பற்றான்? அவனுக்கு சில காரியங்களெல்லாம் செய்யுங்க. அவனை சுற்றி நீங்கள் வேலி போட்டிருக்கிறீங்க, அந்த வேலியெல்லாம் எடுத்துருங்க. அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்கள். தேவன் என்ன பண்ணார்? யோபு மேலே நம்பிக்கை வச்சு, சரி நீ எடுத்துப்பார் அப்படின்ட்டார். ஏன் அந்த ஆண்டவருக்கு இந்த வேலை? நான் நிறைய நேரத்தில் அப்படி யோசித்து பார்த்துருக்குறேன். ஆண்டவரை நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தாப்பா அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அதில். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு உதாரணத்துக்கு கர்த்தர் யோபுவை வைத்திருக்கிறார். மேல் உலகத்தில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நம்முடைய எதிராளி பிசாசோடு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், தேவனோட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பிசாசு. அவன் சும்மாவை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் வேலையில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுத்து பாருங்களேன். அவன் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய திருமணம் கொஞ்ச நாள் லேட் பண்ணி பாருங்களேன். அவன் நல்லாக்கிற பிள்ளை திடீர்னு ஊர் சுற்றுற மாதிரி பண்ணிடுங்களேன். இப்போ இதெல்லாம் இதுவரை நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. காரணம், நம்மளை சுற்றி வேலியே போட்டிருந்தார். அந்த வேலி இல்லாத அறியாததுனால நம்ம வேலியை தாண்டி வந்திருக்கிறோம். என் ஜனங்களோ அறிவில்லாமையினாலே சங்காரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஒருவர் உண்டு, அவர் எனக்காக போட்டிருக்கிற பாதுகாப்பு வளையம் ஒன்று உண்டு. அதை நம்ம அறியாதபடியினால நம்ம இந்த நாட்களில் சங்காரமாக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். யோபுக்கு அது தெரியல. பிசாசுக்கும் தேவனுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தை அவனுக்கு தெரியல. அதனால் அவன் வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாமே ஒரு நாளில் போயிடுச்சு. பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, ஒட்டகம் செத்து போயிடுச்சு, வேலைக்காரன் எல்லாமே போயிட்டான். ஆனால் ஒரே ஒருத்த மாத்திரம் வரான். அந்த ஒருத்த மாத்திரம் ஏன் பழைச்சான்? இவனுக்குள்ளே இருக்கிற அன்பை குறைக்கணும்னு, தெய்வத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை இழக்க செய்யணும்னு சொல்லி ஒருத்த மாத்திரம் வரான், ஏஜென்ட்டு மாதிரி. உங்கள் பிள்ளைங்களாம் இறந்த வீடு எல்லாம் விழுந்து செத்து போச்சியா, உங்கள் ஒட்டகமெல்லாம் மாறிக்கிட்டு எதிராளிகள் புரட்டிக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா,
பெரிய காற்று வந்துச்சு, அவங்க பிள்ளைங்க அந்த வீட்டு மேலே அடிச்சு எல்லாம் செத்து போயிட்டாங்க, நான் ஒருவர் மாத்திரமே வந்தேன்னு சொல்கிறான். கடைசி அந்த வீட்டில் அவனும் அவனுடைய மனைவி மாத்திரம்தான் இருக்கிறாங்க. அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிற, தேவனை தூசிச்சு உன் ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி. அப்போ யோபு சொல்கிறாரு, தேவனிடத்தில் நன்மையை பெற்றதான நான் தீமை பெறக்கூடாதா? தேவன் தீமையை கொடுக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன், ஏன் தீமை நடந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்த வரையிலும் அவங்க தேவ தூதர்களை பார்த்துருப்பாங்க, தேவ தூதர்களோடு பேசியிருப்பாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு எதிராளி ஒருத்தன் வந்துட்டான். அவன் சொன்ன ஆலோசனையை கேட்டு இந்த அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன விளக்கினதான அந்த கனியை புசிச்சதினால என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கே அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து மனு குலத்தின் மேலே நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிற கண்ணை திறக்கும்படியாகவே இயேசு தம்மை குறித்து எழுதினதான அந்த வார்த்தைகளின்படி இந்த பூமிக்கு வந்து இரத்தம் சிந்தி பிசாசு கையில் இருக்க வேண்டிய அதிகாரத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுடைய அதிகாரங்கள் இன்றைக்கி நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை வாங்கி அதிகாரம் கொடுத்தாருன்னு அந்த சந்தோஷத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் அதை இழந்து போயிட்டோம். நம்மளை எப்படியாச்சும் வஞ்சித்து ஏமாற்றி நம்ம கையில் இருக்கிற அதிகாரத்தை நம்மளை விட்டு பறிக்கணுன்ற அந்த நோக்கத்தில் தான் பிசாசு நம்மளை சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கிறான். அதை அறியாதபடிக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என் எதிராளி ஒருவன் உண்டு என்பதை எனக்கு தெரியும், எனக்குன்னு நீங்கள் என்ன நல்ல திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த நல்ல திட்டத்தை எங்களுக்கு எதற்காக இந்த குடும்பத்தை கொடுத்தீங்களோ, பிள்ளைகளை கொடுத்தீங்களோ, தொழிலை கொடுத்துருக்கிறீங்களோ, சுகத்தை கொடுத்துருக்கிறீங்களோ, சரீரத்தை கொடுத்துருக்கிறீங்களோ, அந்த நல்ல நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த புஸ்தகத்தை நாங்கள் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க. அதில் எழுதியிருக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமான திட்டங்களும் சித்தங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எங்களுக்கு எதிராக பிசாசினாலே எழுதப்பட்டிருக்கிற தீமையின் வார்த்தைகள், மரண வார்த்தைகள், அழிவுக்குரிய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. ஆமென். அப்போது நம்மளை குறித்து தேவன் ஒரு நோட்டு புஸ்தகம் வச்சுருக்கிறாரு. நம்மளை பாவம் செய்யணும், விழ பண்ணணும்னு சொல்லி அநேக திட்டத்தோட பிசாசும் ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போது இதில் நம்ம குறித்து தேவன் எழுதியிருக்கிற புஸ்தகம் இன்னும் ஒரு காவாசி கூட நிரம்பல, ஒரு 4 பக்கம் கூட இன்னும் எழுதப்படல. ஆனால் பிசாசு எழுதி வச்சுக்கிற புஸ்தகத்தில் அவன் வால்யூமாக எழுதி நம்மளை குறித்து ஒரு 10-15 புஸ்தகம் வச்சுருக்கிறான். ஏன்னா நம்ம அவன் சொன்னதை தான் நம்பிக்கிட்டே இருக்கிறோம். இந்த காணப்படாத உலகத்திலிருந்து பிசாசினாலே பெறப்பட்டிருக்கிற தீமையான செய்திகள், அதுதான் நீங்கள் பிறந்த உடனேயே ஜாதகக்காரங்கிட்ட ஓடி ஜாதகக்காரன் எழுதி வைத்திருக்கிறதான ஜாதகத்தை நம்பிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு படிப்பு வரலன்னா உடனே அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போயிடுறோம். ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா உடனே அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போயிடுறோம்.
நம்ம வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஜாதகத்தை தூக்கிட்டு போயிடுறோம். ஜாதகத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள். அவன் அந்த தீமையான காரியங்களை வைத்து அவன் நிறைய பரிகாரம் பண்ணி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்மளுடைய குறித்து ஜாதகம் குறித்து நம்மளை குறித்து எழுதி வைத்திருக்கிற தேவனிடத்தில் போய் கேட்குறதே இல்லை. நிறைய பேருக்கு உங்களுடைய ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. உங்களுடைய விவரங்கள் எல்லாம் அதில் எழுதி வச்சிருக்கிறாருன்றது புரியல. அதனால் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு முடியல. இப்படி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தவறி போய் கொண்டே இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் தேவன் நம்மை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மேலானவர்களாய் உயர்த்தும்படியாக கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், தேசத்தில் பெரிய அழிவை கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இனி வருகிறதான காலங்களில் நாட்களில் அதை நாம் பார்க்க போகிறோம். அதை மாற்றும்படியாக ஜெபிக்கணும். கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு இந்த நேரத்திலே அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆங்காங்கே பூமி அதிர்ச்சி வருது. ஜப்பானில் வந்திருக்குது, ரஷ்யாவில் வந்திருக்குது, சுனாமி வந்திருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்களெல்லாம் கீழே விழுந்து அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது. அந்த அழிந்து போகிறதான அந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு 8 வயசு குழந்தை ஒன்று அந்த மண்ணில் புதஞ்சி தூக்கி எடுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்ததான நேரத்தில் திடீர்னு என்று சொல்லி ஒரு டேம் உடஞ்சிருது சைனாவில். அதனால் திரளான ஏக்கர் நிலங்கள் விழுந்து மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்கிறது. அவங்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு முன்கூட்டியே அது தெரிஞ்சிருந்தா அந்த இடத்த விட்டு வெளியேறி இருப்பாங்க இல்லைங்களா? சில இடங்களில் அப்படி முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பினால அவங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு பூமி எரிச்சி வரும், சுனாமி வரும்னு சொன்னதுனால எத்தனையோ லட்சம் பேர் அந்த ஆபத்தான இடத்துலேருந்து அவங்களை இடமாற்றம் செய்து உயர்ந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க, தப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுலேயே நிறைய நேரத்தில் தப்பி போகாதபடிக்கு ஏராளமான மனிதர்கள் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்காகவும் தானே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். அவங்களுக்கு நடந்ததான அதே காரியம் நம்முடைய தேசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எங்களை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அந்த திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். அதுக்கு நடப்பதற்கு எங்களுக்கு வழியை காண்பீங்க ஆண்டவரே. அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அப்படியே இல்லை, அதன்படி நம்முடைய வழிகளை நாம் செவைப்படுத்த வேண்டும். நம்முடைய இடங்களை நாம் சரியான இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஒரு சுனாமி வருதுன்னு சொல்லி எச்சரிப்பு இருந்தால் பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேடான பகுதிக்கு போயிடணும். கடற்கரைக்கு ஓரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த பக்கமாக வந்துடணும். அப்படி நிறைய பேர் அறியாமல் போய் தான் விழுந்து போயிட்டாங்க. இப்போ இதே போல் ஆபத்துகள் நம்முடைய தேசத்தில் வர இருக்கிறது. அந்த தேசத்தில் அந்த சேதத்திலேருந்து நீங்களும் நானும் தப்பு வைக்கணும். நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய முழு குடும்பமுமே, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும். எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அப்போது ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் நமக்குள்ள அந்த ஒரு பாரம் வரணும். நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஒரு நாள் எவ்வளோ பிரயாணங்கள் நீங்கள் போகிறீங்க, எத்தனையோ மனுஷரை சந்திக்கிறீங்க, எத்தனையோ மனுஷரை நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் எல்லாரையும் நம்ம நினைக்கிறதே இல்லை. அவங்களுக்குள்ளாரையும் ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது. அந்த ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு பாரம் ஒன்று வந்துடும், ஆத்ம பாரம். இரவும் பகலும் நாமளும் என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய குடும்பத்தினருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஊருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போது அது காணாத உலகத்திலே யோபுனுடைய காரியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. யோபுக்கு தெரியாது
மேலே தேவனுக்கும் அவனுடைய எதிராளியாகிய பிசாசுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் அடிப்படையில் தான் பிசாசு யோபுவை சோதித்தான். யோபுக்கு அவ்வளோ நஷ்டம் வந்தது. ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தால் யோபு பாதுகாத்து கொண்டிருப்பார். அந்த நாட்களில் அவருக்கு அந்த ரட்சிப்பு இல்லாத போயிடுச்சு. ஆனால் அறிஞ்ச சத்தியத்தில் அவர் தேவனுக்கு பயந்தவரும் பொல்லாப்புக்கு விலகுவருமாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படுகிறவராய் இருந்தபடியினால அவரை அதுவரும் பாதுகாத்திருந்ததான தேவன். மேலே பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லாம் போயிடுச்சு. இப்போ கர்த்தர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு காணப்படாத ஒரு உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் என்ன தீர்மானம் போடுறாங்களோ, என்ன காரியம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இப்போ இந்த காணாத உலகத்தில் நமக்காக தேவன் ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்களினால் பார்க்கவும் இல்லை, செவிகளினால் கேட்கவும் இல்லை. ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னமே தம்மில் அன்பு கூறுவதற்காக அவர் சகலவற்றையும் ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்க? உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதத்திற்கென்று பிரத்யேகமாக பிரிக்கப்பட்டவர்கள், பிறக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த பிரத்யேகமான அந்த உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பவே இல்லை. வெறுமையாக்குகிறவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு நம்முடைய எல்லைகளை வெறுமையாக்கி போட்டிருக்கிறான். இருக்கிற சமாதானத்தை கெடுத்துட்டான், சந்தோஷத்தை கெடுத்துட்டான், குடும்பத்தில் ஐக்கியத்தை கெடுத்துட்டான், ஒற்றுமையை கெடுத்துட்டான், திருமண காரியத்தில் முறிவை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்போ நமக்காக உண்டாக்கப்பட்டது? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளை தெரிந்து கொண்டது ஏதோ நேற்றுக்கு இல்லை போன மாதத்தில் போன வருஷத்தில் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை உன்னதங்களிலே இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை தெரிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே மாறும், உங்களுடைய சூழ்நிலையே மாறும். சூழ்நிலைகளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? சூழ்நிலைகளை கர்த்தருடைய கையில் கொடுத்துருவோம். ஆனால் என் குடும்பத்தின் சூழ்நிலையை நீங்கள் மாற்றுங்க. எனக்கு எதிராக இருக்கிற புயல் காற்றை அடங்க செய்ய வல்லமை உங்களுடைய வார்த்தைக்கு உண்டு. சீசன்கள் சொல்கிறாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி. அதே இயேசு தான் இன்றைக்கி நம்முடைய இயேசுவாக இருக்கிறார். அன்றைக்கி அவங்களோட படகுகள் இருந்ததால் அதே இயேசு தான் இன்றைக்கி நமக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காற்றும் கடலும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அது அமைதலாய் மாறும். இன்றைக்கு புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தையை சொன்னால் போதும். அப்போது மேலே இருக்கிற நம்ம பார்க்க முடியாத அந்த உலகத்தை இந்த நாட்களில் நம்முடைய கண்களில் பார்க்கும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தையை இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கும்படியாய் தேவன் நமக்குரியதான புதிய காரியங்களை கர்த்தர் எழுதும்படியாய் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம யாவரையும் எழுந்திருப்போம். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்க்க இயலாத உலகத்தை பார்க்க போகிறோம். இருள் நீங்கள் காணாத காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம். அது தேவ சமூகத்தில் வருகிற சந்தோஷமும் சமாதானமுமாக இருக்கிறது. அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். உலகத்தினால் தர முடியாததும் பெற்றுக்கொள்ள முடியாததும் உலகத்தால் நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியாததுமான சமாதானத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பார்க்க இயலாத உலகத்தை பார்க்கும்படியாக நம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய குடும்பத்தின் சூழல்களை அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி எனக்கு குடும்பத்துக்காக நீங்கள் வைத்திருக்கிற உள்ளத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கும்படியாய் கர்த்தர் என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. உலக தோட்டத்துக்கு முன்னமே அது ரெடியாக இருக்குது. ஆனால் அது பார்க்க முடியாததுனால தான் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத எதையோ ஒன்று பின்னுக்கு அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சமாதானம் இல்லாத காரியத்துக்குள்ளே நம்ம போய் நுழைஞ்சு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பாதை, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற காரியங்கள், அது எல்லாமே விசித்திரமும் வினோதமுமான காரியங்களாக இருக்கிறது. அதை பார்க்கும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக, எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து பயப்படாதபடிக்கு நம்ம இப்பொழுது தேவ சமூகத்தில் அவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் சூழ்நிலை எல்லாம் மாறும் ஆண்டவரே, என் குடும்பம் எல்லாம் மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் மாறும், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வர நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காற்று வீச அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. எம் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய படகில் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார். அவரை பார்க்கும்படியாக உங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க என் பக்கத்திலே இருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ளாரியே இருக்கிறீங்க, அதை மறந்துட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, நீர் என்னுடைய வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே நீங்கள் அழைத்திருக்கிறீங்க, நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க, நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க.
அதை பார்க்க முடியாதபடிக்கு எங்களுடைய கண்களை பிசாசு அடைத்து போட்டிருக்கிறான். ஆகவே இந்த நாட்களில் நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு இருக்கிறதான தேவனில் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய கனவு வாழ்க்கையில் பிசாசு அநேக வழி வாசல்களை திறந்து அது வழியாக உள்ள நுழைஞ்சிருக்கிறான். தேவன் திறந்ததான வாசல்களை அடைக்க முடியாது. நாமும் அதை பிசாசுக்கு செவி கொடுத்து அந்த வாசலை அடைக்க நம்மளும் முயற்சி செஞ்சுருக்கிறோம். நாமளும் அதுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம். பிசாசுக்கு நம்ம தேவனுக்கு உதவி செய்யாமல் இருந்துட்டோம். இப்போ நீங்கள் யார் பட்சத்தில் இருக்க போகிறீங்க? யார் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? தேவனுடைய சார்பில் இருக்கிறீங்களா, இல்லைனா பிசாசு பக்கத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. யார் பக்கத்தில், யார் அருகில் நீங்கள் இருக்கிறீங்க? யார் சாட்சியை நீங்கள் நம்புறீங்க? கர்த்தரின் சாட்சியை நீங்கள் நம்பணும். பிசாசு சொல்கிற வார்த்தைகளை கேட்க வேண்டாம். அவன் நம்முடைய மூளை பகுதியை அவன் கெடுத்து போட்டுட்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. பார்க்க முடியாத அந்த உலகத்தை நாங்கள் பார்க்கணும். எங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகத்தை நாங்கள் பார்க்கணும். அதில் எங்களுக்காக நீங்கள் எழுதி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் பார்க்கணும். அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்வதற்காக எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறதான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்காக நீங்கள் எழுதி வைத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அடைய உலக தோற்றத்துக்கு முன்னமே எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான எல்லா நன்மைக்குரிய காரியங்களை நாங்கள் இந்த நாட்களில் பார்த்து அனுபவிக்கணும். எங்களுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளில் ஒரு மாற்றம் உண்டாகணும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் மாறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். திருமணம் செய்தும் குழப்பத்தோடு இருக்கிறதான குழப்பங்கள் இருக்கிற திருமண வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை சமாதானத்துக்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆசீர்வாதத்திற்கென்றே நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரம காரியங்களையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவீராக. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும்படியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய அக்கினியாலே சுட்டெரித்து சாம்பலாக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. கனவு மூலமாக பேசுங்க, சொப்பனங்கள் மூலமாக பேசுங்க, தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக பேசுங்க ஆண்டவரே. இந்த பேசின வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். இதை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது மெய்யான ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறேன். பார்க்க முடியாத காண முடியாத அந்த உலகத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய விசுவாச கண்களினாலே நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.